தெலுங்கு சினிமாவுடைய மெகா ஸ்டாராக இருக்கக்கூடிய சிரஞ்சீவியோட புது மூவிக்கான சில அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு மூவியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பேன் இண்டியன் மூவியாக ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா மெகா ஸ்டார் பார்த்துட்டிங்கன்னா பல மூவிஸில் பேன் இண்டியன் ஸ்டாராக நடிச்சிட்டு இருந்தாலுமே அவருக்கான ஒரு பர்ஃபெக்டான ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்காம தான் இருந்துக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க, பிரபாஸ்கோ இல்லைனா ராம் சரண் இல்லைனா மகேஷ் பாபு இவங்கள மாதிரி ஆளுங்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த பேர் அந்த ஒரு புகழ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த பாகுபலி நடிச்சதுக்கப்புறம் பிரபாஸோட பேர் அப்படிங்கிறது டாப்புக்கு போயிடுச்சு. அதுமாதிரி பார்த்துட்டிங்கன்னா RRR நடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ராம் சரண் என்டிஆரோட பேரும் பார்த்துட்டிங்கன்னா டாப் லெவலுக்கு போயிடுச்சு. ஈவன் ஆஸ்கார் அவார்ட் கூட பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு மூவி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா யங்கர் ஜெனரேஷன் அடுத்தடுத்த லெவலுக்கும் பேன் இண்டியன் லெவலுக்கும் போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி சீனியர் ஆக்டர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பாலையாவோட மூவிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிரஞ்சீவியோட மூவிஸ், நாகார்ஜுனாவோட மூவிஸ், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக ஜஸ்ட்டு அவங்களுடைய டோலிவுட்டில் மட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ தங்களுடைய மூவிஸுமே ஒரு பேன் இண்டியன் மூவிஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சிரஞ்சீவி காராக இருக்கட்டும், இல்லை பாலையா, நாகார்ஜுனா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெலுங்கு சினிமாவில் சொல்லப்பட்டுருக்கு. அதுலேயுமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு சிரஞ்சீவி தான் நடிக்கக்கூடிய படத்தை ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிற பார்த்துட்டிங்கன்னா அவர் ஹீரோவாக இருப்பார். அவர் தான் பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர். ஸோ அவரை சுற்றி வரக்கூடிய கேரக்டர்ஸில் தமிழ் சினிமாவிலேருந்து ஒருத்தர், கேரளா சினிமாலேருந்து ஒருத்தர், கர்நாடகாலேருந்து ஒருத்தர், பாலிவுட்லேருந்து ஒருத்தர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீஜன்லேருந்தும் ஒவ்வொரு விதமான லாங்குவேஜ், ஒவ்வொரு விதமான ஒரு வுட்லேருந்தும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வர போகிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளாக இது ஆக்சுவலி நம்மளுடைய தமிழ் சினிமாவில் நடந்துகிட்ருக்க விஷயந்தான். எக்ஸாம்பிளுக்கு ஜெயிலராக இருக்கட்டும், இல்லை கூலி மூவியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லா ஆடியன்ஸுமே தேட்டருக்கு வர வைக்கணும், எல்லாரையும் படம் பார்க்க வச்சு ஒரு 1000 crore மூவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் அல்லு அர்ஜுனா மாதிரியோ, மகேஷ் பாபு மாதிரியோ, என்டிஆர், ராம் சரண், பிரபாஸ் மாதிரிலாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஓப்பனிங் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிடைக்காம தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனாலே பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இப்போதைக்கு தமிழ் சினிமாவை தள்ளாடிக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் தெலுங்கு சினிமா பார்த்திங்கன்னா டாப்பில் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்கள பார்த்துட்டிங்கன்னா யாராலுமே பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு தெலுங்கு சினிமா அப்படிங்கிறது நல்லா உயர்ந்து வந்துட்டுருக்கு. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவியோட ஸ்டோரி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு மல்டி ஸ்டாரர் மூவிக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் ஸ்கிரிப்ட் எழுத முடியுமோ அப்படி தான் இந்த மூவிக்கான ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு லீக் ஆகிருக்கு. ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பல பேருக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதாவது எதுக்காக நம்ம சிரஞ்சீவி காரு இப்படி ஒரு மூவியை பண்ணணும், ஆக்சுவலி ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி எதுக்கு சிரஞ்சீவி காரு அக்செப்ட் பண்ணிக்கணும், அவரை ஏற்கனவே ஒரு டாப் ஸ்டாராக தானே இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு எதுக்கு மற்ற ஸ்டார்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பல கேட்டுட்டு இருந்தாலும் அவருடைய டாப்பிக்லேருந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை யாருமே டினை பண்ணவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அவருடைய யூனிவர்ஸில் அவர் உருவாக்கி வச்சுருக்க இந்த ஒரு கான்செப்டில் பார்த்துட்டிங்கன்னா அவர் தான் ஹீரோவாக இருந்துகிட்ருக்காரு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவரை அந்த ஒரு ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஸ்டோரிஸுமே மொத்தமாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இப்போதைக்கு நம்மளுடைய சிரஞ்சீவி காரு இருந்துகிட்டு இருக்காரு. அதில் அவர் தேவையில்லாத கான்ட்ரவர்சியெல்லாம் க்ரியேட் பண்ண வேணாம், நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்றத தாண்டி இது மக்களுக்கு பிடிக்கும், மக்கள் எதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ அதுதான் நமக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிரஞ்சீவி காரு கையில் எடுத்திருக்காரு. எது எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி காருடைய ஐடியா அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஐடியா. அதை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதாவது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் நம்ம சிரஞ்சீவி காரெல்லாம் பண்ண முடியலனா கூட கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா அவர் மைண்டில் இருக்கிற பிளானை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுவார். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருமே 1000 crore அடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்டராக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுவார் அப்படின்ற நம்பிக்கை பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு சிரஞ்சீவி காரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நீங்கள்
நினைக்கிறீங்க? இனிமேல் அவர் நினைக்கிறதுலேருந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும், அவருக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுல வந்து யாருக்கும் எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களோட ஒப்பீனியன்ஸ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.